ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் வேல் முருகனுடைய வெற்றி வேலையல்லவா தொட்டிருக்கிறாய். நிச்சயமாக இந்த வேல் உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்கும். என் வேலும் மயிலும் உன் வாழ்க்கையில உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கிறத இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? எத்தனையோ முறை உனக்கு என்னென்னவோ பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்த போதெல்லாம் அது எந்த விதத்திலும் உன்னை பெருசா பாதிக்காம இந்த வேல் தானே உனக்கு முன்னால போய் எல்லாத்தையும் சரி செஞ்சு சமாளிச்சு உனக்கு சங்கடங்களை குறைச்சது. அதே போல நீ போக நினைச்ச இடங்களுக்கு போக முடியாம தடைகள் வரும்போதும் தடங்கல்கள் வரும்போதும் கூட இந்த மயில்தான் முன்னால போய் உனக்கு இருக்கிற தடைகளை தகர்த்தெறிந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தது. என்ன, பெருசா வர வேண்டிய சில விஷயங்கள் கொஞ்சம் உனக்கு சிறிய சங்கடங்களை கொடுத்ததால நீ அதை பிரச்சனையா மட்டும்தான் பார்த்தியே தவிர நல்ல வேளை இந்த அளவுக்கு நம்ம தப்பிச்சிட்டோம், நம்மளை முருகன் காப்பாத்திட்டாருங்கிறத நீ பெருசா உணரவில்லை என் தங்கமே. உண்மை என்னன்னா, ஒவ்வொரு முறையும் உனக்கு வரவிருந்த பேர் ஆபத்துகளில் இருந்தும் பெரும் பிரச்சனைகளில் இருந்தால் நான் உன்னை காப்பாத்துறதுக்காக சின்ன சின்ன சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொடுத்தேன். இனிமேலும் நிச்சயமாக நான் உன் கூடவே தான் இருப்பேன். உன் மனசை தூய்மையாக்குவதற்காகவே விதி உனக்கு சோதனைகளை கொடுத்தது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ நல்ல எண்ணங்களோட நல்ல பிள்ளையாகவே இருக்கியா, அல்லது உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டு தவறான வழியில போறியாங்கிறது தான் அந்த சோதனை. எவ்வளவோ கஷ்டப்பட்ட போதும் கூட, வலியும் வேதனையும் உனக்கு வந்த போதும் கூட நீ எல்லார்கிட்டையும் அன்போடையும் நேர்மையோடையும் நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் கீழே விழுந்து கிடக்கும்போது நீ தைரியமாக எழுந்துச்சு நின்ன பார்த்தியா? எல்லாரும் கோவப்பட்டு கத்தி பேசும்போது நீ அமைதியாக இருந்த பத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் உனக்காகவே உன் தலைவிதியை தளர்த்தி உனக்கான உயர்வை கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளா நீ செஞ்ச நல்லதுக்கெல்லாம் சேர்த்து நல்ல பலன் உன்னை தேடி வரும். உன் கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து உன் பாவங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுக்க போறேன். எந்த விதியையும் நீ எதிர்த்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விதியை அதன் போக்கில் விட்டுட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் செய். என்னுடைய வேல் உன்னுடைய எல்லா வேலைகளிலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது நிச்சயமா நீ எதிர்பார்த்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைச்சே தீரும். எப்போதும் உன்னுடைய சுயமரியாதையும் தன்மானத்தையும் நீ எதுக்காகவும் விட்டு கொடுக்காதே. எப்போதும் நீதான் உனக்கு மதிப்பாக மரியாதை கிடைக்கும் விதத்தில் நடந்துக்கணும். யார்கிட்டையும் போய் என் மேலே அன்பு காட்டுங்க, என்கிட்ட பாசமாக இருங்க, என் மேலே அக்கறையை காட்டுங்கன்னு யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே. ஏன்னா நிஜமாவே அவங்கக்கிட்ட அன்பு இருந்தா அவங்க எல்லாருக்கும் அன்பை கொடுத்துருப்பாங்க. இல்லாத மனிதர்களிடம் போய் நீ எதை கேட்க போற? உனக்கு தேவையான அன்பையும் ஆதரவையும் அக்கறையையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நல்லவங்க தானா உன்னை தேடி வந்து உன்கிட்ட அன்பா பாசமா நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். உன்னுடைய மதிப்பை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி நானே நிச்சயமாக உனக்கு வெற்றிகளை கொடுக்குறேன். எப்போதும் நீ யூஸ் ஆகிற வரைக்கும், அடுத்தவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் உன்னை இந்த உலகம் தேடி தேடி வரும். எப்போ உன்னால் அவங்களுக்கு எந்த காரியமும் நடக்க வேண்டியது இல்லை, உன்னால் அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிய வருதோ அப்போதே உன்னை தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க என் செல்லமே. இந்த உலகம் காரியம் ஆகிற வரைக்கும் தான் கையை பிடிக்கிற மனிதர்களாக இந்த கலியுக காலத்து மனிதர்கள் இருக்காங்க. ஒரு மனுஷனால தனக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சா அவனை மனிதனாக கூட பார்ப்பது கிடையாது இந்த உலகம். அதனால தான் எப்போதுமே உனக்குள்ள திறமையை வளர்த்துக்கிட்டே இரு. எல்லாரும் உன்னை தேடி வர்ற அளவுக்கு உன் நிலைமையை நீ உயர்த்திக்கோன்னு சொல்கிறேன். இந்த அப்பன் முருகன் உனக்காக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கை முழுக்க நான் உன் கூடவே இருந்து உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் உன் கூடவே இருந்து
உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் சரி செஞ்சு நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் பின்னாலேயே நின்று உன்னை பாதுகாக்கும் சக்தியாக நான் இருப்பேன். இந்த அப்பன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்டிப்பாக உன் துயரங்களை போக்கி துன்பத்தை நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நான் துன்பப்பட விட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், கஷ்டப்படவும் விட மாட்டேன். இப்போது இந்த நிமிஷமே என் வேலை தொட்ட உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகி சந்தோஷம் வந்து சேரப்போகுது. உன்னை அவமானப்படுத்தின மனிதர்களும் உனக்கு எரிச்சலையும் வெறுப்பையும் வேண்டாத விஷயங்களையும் உனக்கு செய்த மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதையும் செய்வேன், தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையும் கொடுப்பேன். நீ எப்போதும் வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற அந்த வைராகியத்தை நெருப்பாக உனக்குள்ள தக்க வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. யாராவது உன்கிட்ட வேணும்னே சண்டைக்கு வரும்போது உன்னை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தும் போது நீயும் அவங்கக்கிட்ட பதிலுக்கு சண்டை போட்டினா அவங்க தான் ஜெயிப்பாங்க, உன்னை தான் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. ஏன்னா எப்போவுமே முதல்ல பேசுகிறவங்க அமைதியாக பேசிட்டு போயிடுவாங்க, பதில் பேசுகிறவங்க தான் எல்லாராலும் தவறாக நினைக்கக்கூடிய மனிதர்களாக மாறுறாங்க. அதனால் யாராவது ஒன்று அமைதியாக பேசி வம்பிழுக்கும் போது, சண்டைக்கு இழுக்கும் போது, அவமானப்படுத்தும் போது சிரிச்சுக்கிட்டே கடந்து போ. நீ பேசாத விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு நான் பதிலடியாக கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் அவங்கள விட மிக சிறப்பாக உன்னை ஜெயிக்க வச்சு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி நீ யாருங்கிறத உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதிலாக கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதுமே அமைதியும் பொறுமையுமே உனக்கான ஆயுதமாக இருக்கட்டும். அமைதியாக பொறுமையாக இருந்துக்கிட்டே உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சிறப்பாக செஞ்சிடு. சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். எப்போதும் யார் கூப்பிட்டாலும் உடனே ஓடி போய் நிற்காம கொஞ்ச நேரம் தேட விட்டுட்டு அப்புறமா போய் நில்லு. கூப்பிடும் போதெல்லாம் போய் நின்னா, வேலை சொல்லும் போதெல்லாம் ஓடி போய் செஞ்சினா உனக்கு மதிப்பு குறைஞ்சு போயிடும். அதனால் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை உனக்காக பயன்படுத்து. எல்லாரையும் போல நீயும் வாழதானே பிறந்திருக்க. சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. உன்னை நீயே மேம்படுத்திக்கோ. உன்னை நீ மதிக்க ஆரம்பித்தாதான் இந்த உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். இந்த அப்பன் வேல்முருகன் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். இத்தனை நாளா நீ சுமந்த கஷ்டங்களும் பாரங்களும் இனிமே உன் வாழ்க்கையில் இருக்காது என் செல்லமே. உன் கர்மாக்களை எல்லாம் சுத்தம் செய்து உன் மனசை புது ஒளியால் நிரப்ப போகிறேன். கடந்த காலத்தை நீ கடந்து வந்துட்ட. இப்போ உனக்காக ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகுது. நீ எதையும் யோசித்து வருத்தப்படாமல் என் அருளை பெற தயாராகு. என் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பரிபூரணமாக உனக்கு கிடைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறத நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன், முடிவெடுத்துட்டேன், தீர்மானிச்சிட்டேன். இனிமே அமைதியும் வளர்ச்சியும் வெற்றியும் நிறைஞ்ச அழகான வாழ்க்கையை தான் நீ வாழ போகிற. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. உன்னை உயர்த்தக்கூடிய நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோ. உன்னை அழிக்கணும், கீழே தள்ளி விடணும், தோக்கடிக்கணும், உன் மேலே ஏறி உன்னை அமுக்கணுன்ற நினைக்கிற கெட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வேண்டாமே செல்லமே. உன்னை மதிக்கக்கூடிய, உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, உன்னை உயர்வாக நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்காம சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஓய்வாக இருக்கிற நிமிஷங்களில் கூட என்னென்ன செய்யலாம், வாழ்க்கையை எப்படி மாற்றலாம், உயர்த்தலான்ற சிந்தனையை உனக்குள்ளே வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகனுடைய பொறுப்பு. நான் உன் கூட இருக்கும்போது நிச்சயம் வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேர்ந்துடுமே செல்லமே. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னா முதல்ல மனசில் இருக்க பாரத்தை கீழே இறக்கி வை. நடந்த சில விஷயங்களை நினச்சி மனக்காயத்தோடு கஷ்டப்பட்டு வாழாதே. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன் முன்னேற்றத்துக்கு தடையாக எது இருந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன்.
உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நடந்து முடிஞ்சதை விட்டுட்டு உன் மனசை லேசாக்கி வச்சுக்கோ. அப்போதுதான் உன் வாழ்க்கை மாறும். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். தைரியமாக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். நம்பிக்கையோடு நீ நடக்கும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீயும் எப்போதும் நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோடு இரு. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றியை கொடுத்து உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வைக்கிறேன்.